லைட் வெயிட் ட்ரைனிங்க்கு அப்புறம் நான் ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா சிங்கிள் லெக்கோட அட்வான்ஸ்டு ஸ்டெபிலிட்டி. இந்த பிரிட்ஜில் டீ போஸும், போஸ் பாலில் டீ போஸும், போஸ் பாலில் பிஸ்டல் ஸ்குவாட்ஸும் பண்ணியிருந்தேன். இது பண்ணுறப்ப தான் தெரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக பாதி கிணத்தை நம்ம தாண்டிட்டோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் கிடச்சி. நான் எப்போவுமே சொல்லுவேன், ஒரு இன்ஜுரி ஆகுது அப்படின்னா நான் அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நம்ம இருப்போம் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி தான் சொல்கிறேன். இப்போ நிறைய பிளேயர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நீ இன்ஜுரிஸ் ஆகிட்டே இருக்குது. ஏசிஎல், பிசிஎல் சொல்கிறாங்க. நிறைய நீ இன்ஜுரிஸ் இம்பேக்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு முக்கிய காரணமே பார்த்தீங்கன்னா நம்மளாக தான் இருக்கும்னு நான் நிறையா ஒரு டைம் சொல்லிகிட்டு இருக்கேன். இதோட அட்வான்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய தப்பு பண்ணுறது எப்படின்னா, அதிகமாக டபுள் லெக்கை ஃபோக்கஸ் பண்ணியே நம்ம எல்லா விஷயத்தையும் பண்ணிகிட்டே இருக்கோம். சிங்கிள் லெக்கோட ஸ்ட்ரென்த்தையும் ஸ்டெபிலிட்டியும் நம்ம நிறைய இம்ப்ரூவ் பண்ணணும். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு நீ இன்ஜுரி கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அதேமாரி ஆங்கிள் இன்ஜுரி வர்றதுக்கும் வாய்ப்புகள் குறைவாக இருக்கும். கம்பல்சரி சிங்கிள் லெக்கோட ஸ்ட்ரென்த்துக்கும் ஸ்டெபிலிட்டிக்கும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக